வணக்கம். சமூக உறவுகள் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர் சமூக உடன்பிறப்புகள் அனைவரும் அரசியல் விழிப்புணர்வுக்காக காத்திருக்கிறார்கள். நம்முடைய தொழிலாலும் பண்பாட்டாலும் இன்னும் பல்வேறு வகையான சிறப்புகளாலும் பெருமை பெற்ற இந்த சமூகம் அதற்கு நேர்மாறான பட்டியலில் சேர்க்கப்பட்ட நிலையில் பல்வேறு இடர்பாடுகளை, இன்னல்களை, இழப்புகளை தொடர்ந்து சந்தித்து கொண்டு வருகின்ற இந்த சூழ்நிலையில் சுதந்திரம் பெற்று இவ்வளவு ஆண்டுகளான பின்னாலும் கூட நமக்கான அரசியல் அதிகாரத்தை பெறுவதென்பது ஏதோ பேருக்கு சில அரசியல் கட்சிகளினுடைய ஆதரவோடு அல்லது அவர்களுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில்தான் அமைந்தது. ஆனால் தன்னிச்சையாக நாம் விரும்புகின்ற வகையிலே, நமக்கு நாமே பயன்படுகின்ற வகையிலே இதுவரை எந்த அரசியல் அதிகார சூழலையும் நாம் முழுமையாக பெற முடியவில்லை. நம்முடைய சமூகத்தில் எத்தனையோ தலைவர்கள் தோன்றினார்கள். அந்தந்த காலகட்டங்களிலே அவர்களாலான பணிகளை செய்தார்கள். இமானுவேல் போன்றவருடைய தியாகங்கள், தேக்கம்பட்டி பாலச்சந்திரனுடைய செயல்பாடுகள், இன்னும் பசுபதி பாண்டியனுடைய அந்த முன்னெடுப்புகள் என்று காலங்காலமாக இருந்த அந்த செயல்பாட்டினுடைய தொடர்ச்சியாக இப்பொழுதும் கூட பல தலைவர்கள் அரசியல் சார்போடும் சமூக அமைப்புகளாகவும் பலர் செயல்பட்டு கொண்டு வருவது நாம் அனைவரும் அறிந்தது. அந்த வகையில் இன்றைக்கு அரசியல் அதிகாரத்தை நாம் முழுமையாக பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தேர்தல் அரசியலை நாம் எப்படி முன்னெடுப்பது, கைப்பற்றுவது என்கின்ற சிந்தனை வயப்பட்ட நம்முடைய இளைஞர்கள், சமூக உறவுகள் இன்றைக்கு சமூக அரசியல் ஒருங்கிணைப்பில் ஒரு சிறந்த முன்னெடுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே கடந்த 7ஆம் தேதி சென்னையிலே நடைபெற்ற அந்த கூட்டத்தில் எடுத்த முடிவின்படி பரமக்குடியில் ஒருங்கிணைப்பு கூட்டம் தொடங்க இருக்கிறது. அங்கு வருங்காலத்தில் நம்முடைய சமூக அரசியல் அதிகார அந்த முன்னெடுப்பை எந்த வகையிலே சாத்தியப்படுத்துவது, எப்படி முன்னெடுத்து சென்றால் நன்றாக இருக்கும், அதை எட்ட முடியும் என்கின்ற திட்ட வரைவோடு நாம் அங்கே ஒருங்கிணையக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. அந்த ஒருங்கிணைப்பில் வருகின்ற நம்முடைய உறவுகள் அனைவரும் பல்வேறு வகையான ஆலோசனைகளை சொல்லி இதை எவ்வாறெல்லாம் கொண்டு சென்றால் எவ்வளவு விரைவாக நாம் அந்த இலக்கை எட்ட முடியும், எந்தெந்த வகையிலெல்லாம் பாடுபட்டால் அந்த இலக்கை எட்ட முடியும் என்கின்ற சிந்தனையோடும் அந்த ஆலோசனையை குழு தன்மையோடும் நாம் அதை கட்டமைக்க இருக்கிறோம். எனவே அந்த வகையிலே கூடுகின்ற இந்த இளைஞர்களுடைய முன்னெடுப்பால் சமூகத்தினுடைய அந்த இலக்கு நாம் எளிதாகவும் அல்லது விரைவாகவும் எட்டுவதற்கு நம்முடைய ஒருங்கிணைந்த உழைப்பு எந்த அளவிற்கு அவசியம் என்பதை நாம் சிந்தித்து அன்றைக்கு கலந்துரையாடி முடிவெடுத்து செயல்பட காத்திருக்கிறோம். எனவே அந்த வகையிலே தேர்தல் அரசியலிலே காலங்காலமாக அரசியல் கட்சியினுடைய எடுப்பார் கைப்பிள்ளையாக இருந்த காலமெல்லாம் இன்றைக்கு நாம் மலையேற்றி விட்டு இன்றைக்கு நாம் சுயமாக நம்மை நாமே ஆளாக்கி கட்டமைத்து ஒருங்கிணைந்து அரசியல் கட்சிகளுக்கு நம்முடைய பலத்தை நிரூபித்து நாம் விரும்பிய இலக்கை எட்டுவதற்கு அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்கிற கால சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். இன்றைக்கு அரசியல் என்பது வணிகமாகிவிட்டது, சுயநலம் பெருகிவிட்டது. அவரவருடைய தேவைகளை அந்த அதிகாரத்தினுடைய அடிப்படையிலே நிறைவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் பெரும்பான்மை சமூகமாக இருந்தும் கூட, வேளாண்மை சமூகமாக இருந்தும் கூட, பண்பாட்டு அடிப்படையிலே பல கோயில்களிலே முதல் மரியாதை பெற்றும் பல சமூகங்களுக்கு ஆதாரமாக இருந்தும் கூட நாம் அரசியல் அதிகாரத்தை பாண்டியர்களுக்கு பின்னால் இழந்து வெளியிலிருந்து வந்த மாற்று அரசியலிடம் நாம் தோற்று இன்றைக்கு நாடு விடுதலை பெற்ற பின்னாலும் கூட அதனுடைய நீட்சியாக நம்முடைய வீழ்ச்சி தொடர்கிறது என்பதுதான் பெரிய அவலம். எனவே அது இன்னும் தொடரக்கூடாது. நாடு விடுதலை இருந்த பின்னாலும் நாம் விடுதலை அடையாமல் இருப்பது என்பது அது மிகப்பெரிய நகைமுரணாக இருக்கிறது. எனவே அந்த வகையிலே ஒரு ஆளுமை மிக்க சமுதாயம், உழைக்கும் வர்க்கம், வேளாண்மையை முதன்மையாக கொண்ட சமுதாயம், தேவேந்திரன் வேந்தன் என்கிற அந்த இந்திரனை
வழிபடு கடவுளாக கொண்டிருக்கக்கூடிய ஆதி குடியாக இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் காலங்காலமாக சங்க காலத்திலிருந்து இன்று வரை தொடர்ந்து இலக்கியப்படுத்துகின்ற அந்த நிலையிலும் கூட நாம் எந்த வகையிலுமே குறைந்தவர்களாக இல்லை என்பது வெளிப்படைமலை. எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பல்வேறு வகைப்பட்ட சமூக அறிஞர்களும் இந்த சமூகத்தினுடைய மேன்மை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். கோயில்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை மிக்க அந்த குருக்கள் எல்லாம் இந்த சமூகத்தினுடைய அருமை பெருமைகளை சொல்லியிருக்கிறார்கள். புராணங்கள் பேசுகின்றன, இலக்கியங்கள் பேசுகின்றன, அறிஞர்கள் பேசுகின்றார்கள். நரேந்திர மோடி முதல் அமித்ஷாவிலிருந்து அத்தனை இந்திய தலைவர்களும் தமிழகத்து சமூக தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் இந்த சமூகத்தினுடைய அருமை பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லியும் கூட நாம் உணராத நிலையில், நாம் அதற்கு ஏற்றவாறு நம்மை கட்டமைக்காத நிலையில், நாம் அதற்கு ஏற்றவாறு நாம் ஒருங்கிணையாத நிலையில் நாம் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறோம். அத்தனை பெருமைக்குரியவர்களாக இருந்தும் கூட அதற்கான அந்த செயல் திட்டத்தை வகுத்து அந்த இலக்கை எட்ட முடியாமல் தடுமாறுவதற்கு ஒரே ஒரு காரணமாக நாங்கள் கருதுவது நாம் ஒருங்கிணைதலில் உள்ள குறைபாடே என்பதாக கருதுகிறேன். எனவே ஒரு நாளில் அந்த ஒரு இடைத்தேர்தலிலே, நாங்குநேர் இடைத்தேர்தலிலே ஒட்டுமொத்த சமூகம் ஒருங்கிணைந்து வீடுகளிலே கருப்பு கொடியேற்றி முழுமையான எதிர்ப்புணர்வை காட்டி ஓட்டு போடாமல் நிராகரித்து நாம் அன்றைக்கு ஒரு பெரிய சாதனையை சாதித்து காட்டினோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் நம்மை அரவணைக்கக்கூடிய, ஆதரிக்கக்கூடிய, நம்மை இலக்கிற்கு உதவக்கூடிய அரசியல் அமைப்போடு ஒருங்கிணைந்து செயல்படுவதா அல்லது நம்முடைய இலக்கிற்கு ஒத்து வராத அல்லது முரண்பட்டு நிற்கக்கூடியவர்களை புறக்கணிப்பதா, இதை இரண்டும் சேர்த்து செய்தால் எப்படி இருக்கும், என்ன சாத்தியமாக இருக்கும், தேர்தல் புறக்கணிப்பதா அல்லது நம்மை ஆதரிப்பவர்களை ஆதரிப்பதா என்று பல்வேறு வகையான நிலைப்பாடுகள் நமக்குள் இருக்கின்றன. எனவே இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை காண்பதற்காகத்தான் நாம் பரமக்குடியிலே மிகப்பெரிய அளவிலே ஒருங்கிணைய காத்திருக்கிறோம். எனவே சமூக உணர்வுள்ளவர்கள், சமூக ஆர்வமுள்ளவர்கள், நம்முடைய விடுதலையிலே வருங்கால தலைமுறைக்காக சிந்திப்பவர்கள், செயல்படுகின்றவர்கள் அனைவரும் அன்போடு ஒருங்கிணைய வேண்டும். ஒருங்கிணைந்து சரியான முறையிலே அவங்களுடைய ஆலோசனையை சொல்லி இந்த சமூகம் தலைநிமிர, வருங்கால தலைமுறை தலைநிமிர நாம் நம்மாலான கடமையை, பங்களிப்பை செய்வதென்பது இன்றைக்கு காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. எனவே உங்களை கரங்கூப்பி வேண்டுகிறோம். உறவுகளே, அத்தனை பேரும் நீங்கள் பரமக்குடியில் ஒருங்கிணையுங்கள். உங்களுடைய மேலான ஆலோசனை சொல்லுங்கள். இந்த சமூகத்தை ஒருங்கிணைப்பின் மூலமாக இலக்கை எட்டுவதற்கு நாம் அத்தனை பேரும் பாடுபடுவோம். நன்றி, வணக்கம்.